ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சிங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லிவர் டானிக் கொடுக்க போகிறோம். நம்ம லிவர் டானிக் ரெகுலராக இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு டைம் கொடுத்துருக்கேன். இப்போ செகண்ட் டைம் கொடுக்க போகிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ ஒருத்தவங்க சொன்னதுனால தான் இதை நம்ம கொடுத்து ட்ரை பண்ணுறோம். இல்லைனா நம்ம நேச்சுரலாக தான் ஆடுகள்லாம் வளர்த்துட்ருக்கோம் இது வரைக்கும். இப்போ செகண்ட் டைமாக நம்ம லிவர் டானிக் கொடுக்க போகிறோம். லிவர் டானிக் கொடுத்தா என்ன யூஸ் அப்படின்னா, ஆடு ஒரு மாதத்தில் 5 கிலோ வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நம்மளும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ கொஞ்ச நாளாக. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் கொடுத்தப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ செகண்ட் டைமாக கொடுக்க போகிறோம். அதை தான் வீடியோவில் எடுக்க போகிறாங்க. நம்ம லிவர் டானிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பட்டியெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 பார்ட்டாக இருக்குது. 2 பார்ட்டையும் நல்லா சுத்தமாக கூட்டிட்டு ஒரு பார்ட்டில் ஆடுகளெல்லாம் அடைச்சிட்டு, ஏன்னா எந்த ஆட்டுக்கு கொடுத்தோம் எந்த ஆட்டுக்கு கொடுக்கல அப்படின்னு தெரியாது இல்லையா? அதனால் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக அடைச்சிட்டு ஒரு ஆளுக்காக கொடுத்து நம்ம இன்னொரு பக்கமாக விட போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாந்தானே ஒரு ஆள் கூட்டினா ரொம்ப லேட் ஆகும். அதனால் நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். பட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுங்க. பட்டியை க்ளீன் பண்ணோன்னே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் படுத்துக்கிட்டாங்க. கூட்டினா பின்னாடியே புழுக்க போட்டுக்கிட்டே வருது. இதெல்லாம் கூட்டின ஏரியா தான் மறுபடியும் புழுக்கையை போட்டுச்சு. ஓய், ஏக்கடா புழுக்க போட்டீங்க? சும்மா கூட்ட முடியுமாடா? மித்ரான் ஓய், ஒன்றை தான்டா கூப்பிட்றேன். ராமசாமி, இவன் அடங்க மாட்டாங்க. இந்த குட்டிலாம் பார்த்திங்கன்னா இவங்க அம்மா இவங்கள பெற்று போட்டு 3 நாளே உளுத்தம் போட்டு நிறைய சாப்பிட்டுட்டு செத்து போயிடுச்சிங்க. இந்த பையனும் இந்த பொண்ணும். அதனால் பாட்டில் பால் கொடுத்து வளர்த்ததுனால இவங்களுக்கு நாங்கள் தான் அம்மா அப்பா எல்லாம். நாங்கள் பட்டிக்குள்ளே வந்தோம்னா எங்களை காலை சுற்றிக்கிட்டே கிடக்கிறது தான் எங்கள் வேலை. முட்டிக்கிட்டே இருப்பாளுங்க. அப்படியே ஓரளவுக்கு தேத்தி கொண்டு வந்துட்டோம். உங்களுக்கு என்னென்ன விளைச்சிங்களுக்கு 2 பேத்துக்கும்? என் அழகிக்கு என்ன வேணும்? என் அழகிக்கு அழகு தங்கம். இது அழகு தங்கம். என்னாடி ஓவரா சீன் போடுறாடி. இந்த குட்டி பார்த்திங்கன்னா கழிஞ்சிட்டு இருந்துச்சுங்க. தானாகவே கழிச்சல் சரியாயிடுச்சு. நான் மருந்தெல்லாம் எதுவுமே கொடுக்கல. கழிஞ்சிட்டு இருந்துச்சு, தானாக சரியாயிடுச்சு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கழிச்சலுக்கும் சளிக்கும் நம்ம மருந்தே கொடுக்கறதில்ல. ஏன்னா மேய்ச்சலில் போகும்போது அங்கே துளசிலாம் நிறையா இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சளியெல்லாம் சரியாக போயிடும். கழிச்சல் பார்த்திங்கன்னா அதுவுமே தானாகவே சரியாயிடும். அரிசி இல்லை வேறு எதாவது சாப்பிட்டுட்டு கழிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஜிலிசல் கொடுப்போம். மற்றபடிக்கு கழிச்சலுக்கு எதுவுமே கொடுக்கறதில்ல. ஒரு 2 நாள் கழியும் 3 நாள் கழியும் தானாகவே சரியாயிடும். இப்போ இந்த குட்டி கூட கழியுது போல், கழிஞ்சிருக்கா. ஆனால் இப்போ பாருங்கள் கழிச்சலை காணும், சரியாயிடுச்சு ஆட்டுக்கு. ஓகே, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். லிவர் டானிக் கொடுக்க போகிறோம். இந்த சிரஞ்சில் தாங்க இப்போ கொடுக்க போகிறேன். இந்த சிரஞ்சி பார்த்திங்கன்னா 20 ml சிரஞ்சிங்க. இதில் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டோம்னா நல்ல பெரிய ஆடுகளுக்கு கெடாய்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா 5 ml கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குட்டிங்களுக்கு 2 ml கொடுப்பேன். நடுத்தரமான குட்டிகளுக்கு 3 ml, பொட்டை ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா 4 ml விதமாக கொடுத்துருவேன். நம்ம டேரெக்டாக கேன்லேருந்து இழுத்து போட முடியாது. அதனால் நான் கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. எல்லா ஆடுகளும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதியாக படுத்துருக்குங்க. எல்லாத்தையும் ஓட்டி ஒரு பக்கமாக விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு மருந்து போட நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பக்கமாக விட்டுட்டு ஒரு ஆளுக்காக போட்டு இன்னொரு சைடில் மாற்றி விட்டுறலாங்க.
அந்த வேலையை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஆடுகளெல்லாம் வந்து ஒரு சைடாக அடிச்சிட்ருக்கோம். இந்த வெள்ளச்சி மட்டும் போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறா. இவள் வந்து கொஞ்சம் சொகுசாக இருந்து பழகிட்டா. அதனால் பார்த்திங்கன்னா கூட்டத்தோடு இருக்க மாட்டா. அதுக்காக தான் தனியாக இந்த சைடு ஓடிக்கிட்டே இருக்கா. தள்ளி விட்றாதீங்க யாரும். இதில் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 20 ml. இது வந்து ஒரு 4 ஆட்டுக்கு கொடுத்துடலாம். 5 mlனால் இதெல்லாம் பெரிய ஆடு தான், அதனால் 5 ml கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லா ஆடுகளுக்கும் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா எல்லா ஆடுகளுக்கும் கொடுக்கறத வந்து நான் வீடியோவில் வந்து அப்படியே காமிச்சேன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடுது. அதனால் கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் மோடில் வச்சிடுறேன். அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும். அதனால் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ஆட் பண்ணி விட்றேன். கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அப்படியே கொடுத்தாச்சுங்க. இன்னும் இவ்வளோ பேர் இருக்காங்க. இரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்து முடிச்சாச்சு. இன்னும் 2 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் கொடுத்துர்லாம். இதில் கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கெடா குட்டி மட்டும் கேட்ட தாவி குதிச்சு அந்தாண்ட ஓடிடுச்சிங்க. அவங்களுக்கும் கடைசியாக கொடுத்துடலாம். அதையும் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக. நான் வந்து எந்த ரேஷியோவில் கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பெரிய கெடாய்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ml கொடுத்தேன். பெட்டையாடு தாயாடுலாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 ml கொடுத்தேன். நடுத்தரமான குட்டிகள் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, இந்த குட்டிகளுக்கெல்லாம் வந்து 3 ml கொடுத்தேன். இதை விட இன்னும் சின்ன குட்டிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 ml கொடுத்தேங்க. நான் கொடுத்த ரேஷியோ சரியாக இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நான் கொடுத்த ரேஷியோலே கொடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா தாங்க இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆடுகளுக்கு வந்து பல்லு பார்த்து வயசு சொல்கிறது. அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்.
வீடியோ பார்த்துட்டு அதில் ஏதாவது வந்து நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா அதையும் சொல்லுங்கள். இல்லைனா நான் சொன்னதை வச்சு நீங்களும் வயசை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். புது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.